கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் தருகிற ஒரு அற்புதமான வாக்கு தத்துவம். அவருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பெயரில் வாழ்கிற நாம், கிறிஸ்தவர்கள் என்று வாழ்கிற நாம், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம் என்று சொல்லுகிற நாம், ஆண்டவருடைய பெயரில், ஆண்டவரே உன் நாமத்து நிமித்தமாய் உம்முடைய நாமத்தை பற்றி இருக்கிற நாங்கள் உங்களிடத்துல கேட்கிற இதுதான், எங்களுடைய தேவைகளை சந்தியும், எங்களை வழிநடத்தும், உடைய சமாதானத்தை தாரும், உன்னுடைய அன்புக்கு சாட்சி பெற உதவி செய்யும், ஊழியத்து நிமித்தமாய் சில இடங்களில் தடைகளை மாற்றி போட்டு திறந்த வாசலை தாரும் என்று மன்றாடும் பொழுது அதை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அவர் நாமம் அதிசயமானவர். மத்தேயு நற்செய்தியில் உள்ள அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள், அவர் உடன் பயணிப்பார். அன்புக்குரியவர்களே, நாமத்துல வல்லமை உள்ளவர். இதை என்றைக்காவது நாம் அனுபவித்திருக்கிறோமா? என்றைக்காவது ருசித்து பார்க்க முற்பட்டிருக்கிறோமா? நன்றாக ஒரு காரியத்தை நமக்கு தெரியும். வேதத்துல தாவீது கோலியாத்தோடு யுத்தத்திற்கு செல்கிறான். தாவீது கோலியாத்தோடு யுத்தத்திற்கு செல்லும் பொழுது அவன் அங்கே கோலியாத் பட்டயத்தையும் ஈட்டியையும் எடுத்துக்கொண்டு, மார்க்கவசத்தை அணிந்து கொண்டு, தலைசேராவை அணிந்து கொண்டு, ஒரு மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக்கல் ஃபிகராக அவன் வந்து நின்று கொண்டு இவனை யுத்தத்திற்கு அழைக்கிறான். இவனும் ஒரு சிறுவனாக, ஒரு அரைக்கால் சட்டை போட்டவனாக, ஒரு சட்டையோடு கூட கவனையும் கல்லையும் எடுத்துக்கொண்டு ஓடுகிறான் அவனை எதிர்கொள்வதற்காக. அன்புக்குரியவர்களே, அந்த காட்சியை மனக்கண் முன்பதாய் கொண்டு வருவோம் என்று சொன்னால், அவன் பேசுகிற வார்த்தைகள் அற்புதமான வார்த்தை. என்ன சொல்லுகிறான் தாவீது? நானும் நீ நிந்திக்கிற என் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன். அந்த நாமத்தின் வல்லமை அங்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தது. பாடுவோம், இயேசு என்ற நாமத்திற்கு எப்போது மேன்மிகு ஸ்தோத்திரம். அது தருகிற வெற்றியை பெற்ற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அந்த பெயரை உச்சரிக்கும் பொழுதே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உந்துதலின் வேகம், உணர்ச்சியின் வேகம், வெற்றியின் வேகம், மகிழ்ச்சியின் வேகம் நம்மை பெருக்கெடுத்து ஓடச் செய்கிறது. சீனா தேசத்திலே ஒரு மிஷினரி அருட்பணியாற்றுவதற்காக சென்றார். அங்கு அவர் ஒரு ரிமோட் ஏரியாவிலே சென்று அங்கு பணியாற்றிய பொழுது ஒரு பெண்மணியை பார்த்து, அம்மா, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு என்று சொன்னாலே உங்களுக்கு விடுதலை உண்டு, இயேசு என்ற பெயரிலே பேய்கள் பறந்தோடும் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு ஆலோசனை கொடுத்தார். அந்த அம்மாவும் மகிழ்ச்சியோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டார். நாட்கள் சென்றது, இந்த மிஷினரி அங்கு செல்லவில்லை. காலம் கடந்து போனது, இந்த அம்மாவுக்கு வயதாகிவிட்டது. அதற்கு பின்பதாக இவர் மறந்து விட்டார். யார் என்னிடத்துல ஏதோ ஒரு பெயரை சொன்னாரே, அந்த பெயரை சொன்னாலே புதிய சக்தியும் சத்துவம் வரும் என்று சொன்னாரே, அந்த பெயர் என்ன என்பதை மறந்து விட்டார். பிற்காலத்துல மற்றொரு மிஷினரி அங்கு சென்றார். அவர் அங்கு சென்ற பொழுது அந்த அம்மாவை சந்தித்து, அம்மா எப்படி இருக்கு, நன்றாக இருக்கிறீர்களா என்று சொல்லி விசாரித்து விட்டு, இயேசுவானவர் மீட்பருளுகிறவர், இயேசுவானவர் ரட்சிக்கிறவர், இயேசுவானவர் நன்மைகளை தருகிறவர், இயேசுவானவர் சுகத்தை தருகிறவர் என்று இவர் வரிசையாக பட்டியலிட்டு கொண்டே போனார். உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, நிறுத்துங்க, என்ன பேர் சொன்னீங்க சொல்லுங்கன்னாங்க. அவர் சொன்னார் இயேசு அப்படின்னாங்க. சொல்லுங்க மறுபடியும் இயேசுன்னாங்க. இவர் சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு உற்சாகத்தின் மிகுதியில துள்ளி குதித்து, இந்த ஒரு பெயருக்காகத்தான் காத்திருந்தேன், டெல் மீ ஹிஸ் நேம் அகைன் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பித்தார்களாம். அது பேருக்கு உண்டான வல்லமை அந்த வாழ்க்கையில ஒரு உந்துதலை நிறைவேற்றது. இன்றைக்கு அதே ஆண்டவருடைய பெயர், இயேசு என்கிற பெயர், இயேசு என்கிற நாமம் நம்முடைய வாழ்க்கையில மகத்துவத்தை, மகிமையை கொண்டு வருகிற நாமம். அதை புரிந்து கொண்டு இந்த நாமத்தினால் நான் எதை கேட்டாலும் என் தேவன் தருவேன் என்று சொல்கிறேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்ற என் ஆண்டுடைய சமூக ஆண்டவரே, மீட்பை தாரும், உடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க பயணிக்க உதவி செய்யும் என்று சொல்லுவோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கரம் எங்களுள் இருப்பதற்காக சோதரம். உடைய நாமத்தினாலே உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கிற பணிகள் நாங்கள் செய்ய உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேள் பிதாவே, ஆமென்.